ஸோ நம்ம வந்து நேற்று ஸ்விட்ச் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்விட்ச் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து லேன் ஆர்கிடெக்சர் பற்றி பார்த்தோம். ஸோ யூஸ்வலாக இன்டர்வியூவில் இப்படி தான். இன்டர்வியூவில் வந்து எப்படி கேட்பாங்கன்னா லேன் ஆர்கிடெக்சர், என்டர்பிரைஸ் லேன் ஹைரார்கிக்கல் ஆர்கிடெக்சர் பற்றி சொல்லுவாங்க, கேட்பாங்க யூஸ்வலாக. ஸோ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் தி 3-tier ஆர்கிடெக்சர், 3-tier லேன் ஆர்கிடெக்சர் ஒரு என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர், இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ ஸோ அந்த அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா எப்படி, ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ஆக்சஸ் லேயர் இருக்கும், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் லேயர், அதுக்கப்புறம் கோர் லேயர். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இந்த ஆக்சஸ் லேயர்ல நம்ம வந்து VLANs எல்லாமே வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சிருப்போம். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் லேயருக்கு நடுவில் நம்ம வந்து ஸ்பானிங் ட்ரீயும் OSPF நிறைய பண்ணி வச்சிருப்போம். அதுக்கப்புறம் நம்மளோட கோர் ஸ்விட்ச்லேருந்து தான் யூஸ்வலா எப்பவுமே வந்து நம்ம DHCP இல்லைன்னா நாட்டிங் எல்லாமே வந்து கோர் ஸ்விட்ச்ல பர்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நேற்று பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி வந்து ஃப்ளோ, டிராஃபிக் ஃப்ளோ நான் வந்து ஜென்ரலாக தான் சொல்லி கொடுத்துருந்தேன். டிராஃபிக் ஃப்ளோ வந்து ஒரு பிசிலேருந்து இன்னொரு பிசிக்கு வந்து எப்படி டிராஃபிக் ஃப்ளோ ஆகும் அப்படி சொல்லி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்விட்ச் பற்றி டிஸ்கஸ் பண்ணினோம். ஸ்விட்ச் பேசிக்லி எப்படி ஒர்க் ஆகும் டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ எப்பவுமே வந்து ஸ்விட்ச் ரிசீவ் ஆன டிராஃபிக்கோட சோர்ஸ் மேக் ரீட் பண்ணிட்டு அதோட மேக் அட்ரஸ் டேபிளை வந்து பாப்புலேட் பண்ணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்த்தோம், டெஸ்டினேஷன் மேக் சப்போஸ் அதுக்கு தெரியலைன்னா அப்போ அந்த டிராஃபிக்கை வந்து அது ப்ராட்காஸ்ட் பண்ணி வச்சிருக்கும். இது நம்ம வந்து நேற்று பார்த்துருந்தோம். ஸோ 2 ஸ்விட்ச் வச்சுட்டு பார்த்தோம், ஒரு ஸ்விட்ச் வச்சுட்டு எப்படி ஒர்க் ஆகும் அதுவும் பார்த்தோம். அதுக்கப்புறம் 2 ஸ்விட்ச் எப்படி ஒர்க் ஆகும் அதுவும் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஒரு ப்ராக்டிக்கல் பண்ணி பார்க்கலாம். சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர் இருக்கா உங்கள்கிட்ட? இல்லையா? நோ ப்ராப்ளம். ஸோ சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர் வந்து ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஆகும். நீங்க வந்து சிஸ்கோ சைட்ல போய் சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர் சைட்ல போய் நீங்க வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த டூலை வந்து ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு ஸ்விட்ச் வச்சுட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். PC1, PC2, PC3, PC4. ஸோ இந்த 4 ஸ்விட்சுக்குமே வந்து ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்கலாம். ஸோ 10.0.0.1, 10.0.0.2, 3, 4 அந்த மாதிரி கொடுக்கும். 10.0.0.1 இதோட ஐபி அட்ரஸ். அதுக்கப்புறம் PC நம்பர் 2, 10.0.0.2, PC நம்பர் 3, 10.0.0.3, PC நம்பர் 4, 10.0.0.4. இப்போ வந்து ஸ்விட்சோட மேக் அட்ரஸ் நம்ம வந்து பார்க்கணும்னா அதுக்கு வந்து கமாண்ட் என்ன ஆகும் தெரியுமா சிஸ்கோல? ஷோ ஐபிஆர் இல்ல மேக் அட்ரஸ். ஆர்ப் டேபிள் வந்து வேற ஆகும், மேக் அட்ரஸ் டேபிள் வந்து மேக் அட்ரஸ் ஷோ மேக் அட்ரஸ். கரெக்ட், ஷோ மேக் அட்ரஸ் டேபிள். ஸோ இப்போ வந்து இங்க இந்த ஸ்விட்சோட மேக் அட்ரஸ் டேபிள் எம்டியா இருக்கு. ஓகேங்களா? மேக் அட்ரஸ் டேபிள்ல டெஸ்டினேஷன் மேக் எதுவும் கிடையாது, போர்ட்ஸும் வந்து எதுவும் கிடையாது. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போறோம்னா இது எப்படி பாப்புலேட் ஆகும் பார்க்க போறோம். ஸோ PC1ல இருந்து PC2க்கு நான் பிங் பண்றேன். ஓகேங்களா? பிசி ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்து பிங் பண்ணி விடுறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா
நான் வந்து ஃபர்ஸ்ட் முன்னாடியே பிங் பண்ணி விடுறேன். ஏன்னா நான் வந்து என்ன எஸ்யூம் பண்ணி வச்சிருந்தேன், நேத்து வந்து நான் என்ன எஸ்யூம் பண்ணி வச்சிருந்தேன், பிசி எல்லா பிசிக்கும் வந்து இங்க வந்து எல்லா பிசிக்கு வந்து பிசி நம்பர் 1 2 3 4. ஸோ பிசி நம்பர் 1க்கு 2 3 4ஓட மேக் அட்ரஸ் தெரியும். பிசி 2க்கு வந்து 1 3 4ஓட மேக் அட்ரஸ் தெரியும். அதே மாதிரி எல்லா பிசிக்கும் வந்து ஒவ்வொரு பிசியோட மேக் அட்ரஸ் தெரியும். இதை நான் வந்து எஸ்யூம் பண்ணி எஸ்யூம் பண்ணிட்டு நான் இந்த எக்ஸாம்பிளை வந்து சொல்லி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி நான் வந்து அதே சுச்சுவேஷன் இங்கே கிரியேட் பண்ண போறேன் இப்போ. ஸோ இப்போ கிரியேட் ஆன சுச்சுவேஷன்ல என்ன ஆகும்னா, பிசிஸ்க்கு வந்து அவங்களோட மேக் அட்ரஸ் தெரியாது. மேக் அட்ரஸ் தெரியும்னா ஆர்ப், நீங்க வந்து ஆர்ப் மறுபடியும் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த ஆர்ப் ஜென்ரேட் ஆகும். ஸோ ஆர்ப் ஜென்ரேட் ஆனனால என்ன ஆகும், பிசி 1க்கு பிசி 2ஓட மேக் அட்ரஸ் தெரியும், பிசி 2க்கு பிசி 1ஓட மேக் அட்ரஸ் தெரியும், பிசி 3க்கு பிசி 4ஓட மேக் அட்ரஸ் தெரியும், பிசி 4க்கு பிசி 3ஓட மேக் அட்ரஸ் தெரியும். பிசி 2ல இருந்து பிசி 4க்கு பிங் பண்ணலாம், பிங் 10.0.0.4. ஸோ பிசி 2ம் பிசி 4க்கு மேக் அட்ரஸ் தெரிஞ்சிச்சு. பிசி 1ம் பிசி 3க்கு மேக் அட்ரஸ் தெரியும்னா பிங் 10.0.0.3. ஸோ எல்லா பிசிஸ்க்கு வந்து அவங்களோட மேக் அட்ரஸ் தெரிஞ்சிச்சு. மேக் அட்ரஸ் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா டேட்டா வந்து ஃப்ளோ ஆயிருக்கும். கரெக்டா? இந்த சுவிட்ச் மூலமா அந்த டேட்டா ஃப்ளோ ஆயிருக்கும். சுவிட்ச் மூலமா டேட்டா ஃப்ளோ ஆயிருக்குன்னா இங்க வந்து மேக் அட்ரஸ் டேபிள் இப்போ பாப்புலேட் ஆயிடும். கரெக்டா? ஸோ நான் வந்து என்ன ப்ராக்டிக்கல் காமிக்கணும்னா அது வந்து இங்கே ஃபெயில் ஆயிடுச்சு, என்னால காமிக்க முடியல. ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த சுவிட்சோட இந்த மேக் அட்ரஸ் டேபிளை இரேஸ் பண்ண போறேன். ஸோ கிளியர் மேக் அட்ரஸ் டேபிள். ஓகே, ஷோ மேக் அட்ரஸ் டேபிள். மேக் அட்ரஸ் டேபிள் மறுபடியும் எம்டியா இருக்கு. ஸோ இப்போ நம்மளோட ஒரிஜினல் சுச்சுவேஷன், எல்லா பிசிஸ்க்கு வந்து அவங்களோட ஒவ்வொரு பிசியோட மேக் அட்ரஸ் தெரியும். ஸோ பிசியோட மேக் அட்ரஸ் பார்க்கணும்னா ஒரு நிமிஷம், ஷோ கொஸ்டின் மார்க் ஆர்பிட்டா. பிசில ஆர்ப் எப்படி பார்க்கறது, ஐபி காப்பி ஆர்ப் ஆர்ப் ஹைஃபன். ஓகே, ஆர்ப் ஹைஃபன் ஓகே. 10.02 10.03ஓட ஐபி தெரியும், 10.04ஓட ஐபி அட்ரஸ் தெரியாது. 10.04ஓட என்ன சொல்றது மேக் அட்ரஸ் தெரியாது. ஸோ பிசி 1ல இருந்து 10.04க்கும் பிங் பண்ணுங்க, பிங் 10.0.0.4. ஓகே, பிங் ஆன உடனே மறுபடியும் இங்கே வந்து பாப்புலேட் ஆயிருக்குமா, ஷோ மேக் அட்ரஸ் டேபிள். இது எனக்கு தேவையில்லை, கிளியர் மேக் அட்ரஸ் பண்ணுறேன். மறுபடியும் ஷோ மேக் அட்ரஸ் டேபிள். அப்போ மேக் அட்ரஸ் டேபிள் எம்டி இருக்கு. ஸோ பிசி 1ல மறுபடியும் ஆர்ப் ஹைஃபன் ஏ போட உடனே பிசி 1க்கு பிசி 2ஓட மேக் அட்ரஸ் தெரியும், ஐபி அட்ரஸ் தெரியும், 3ஓட மேக் அட்ரஸ் ஐபி அட்ரஸ் தெரியும், 4ஓட மேக் அட்ரஸ் ஐபி அட்ரஸ் தெரியும். இதை நம்ம வந்து எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ண வரேன் புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுலையா? இப்போ பிசி 1 இருந்து நம்ம வந்து பிசி 2 இல்லைன்னா பிசி 3 ஏதாவது ஒரு பிசிக்கு பிங் பண்ணோம். ஸோ பிங் 10.0.0.2 பிங் 10 பிசி 1ல இருந்து 10.0.0.2க்கு நான் பிங் பண்றேன். சரிங்களா? பிங் பண்ணுங்க. பிங் பண்ண அப்போ ஒரு பாக்கெட் கிரியேட் ஆயிருக்கா, இது வந்து இங்க நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஓஎஸ்ஆர் லேயர் மாடல்ல லேயர் 2 மட்டும் பார்க்க போறோம். இங்க வந்து டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் அதுக்கு ஏற்கனவே தெரியும். அதோட ஆர்ப் டேபிள்ல வந்து 10.0.0.2க்கு மேக் அட்ரஸ்னாக்கா அதுக்கு தெரியும். சோர்ஸ் மேக் அட்ரஸ் அதோட சோர்ஸ் மேக் அட்ரஸ் பிசி 1ஓட மேக் அட்ரஸ் அதுவும் தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிசி 1 வந்து என்ன பண்ண போறது, இந்த டேட்டாவை ஃபார்வர்ட் பண்ணுது.
ஸ்விட்ச் ஒன்னுக்கு வந்து இந்த டேட்டா ரிசீவ் ஆகுது. ஸ்விட்ச் ஒன்ல இங்க பாருங்க, இன்பவுண்ட் டீடைல்ல என்னெல்லாம் ரிசீவ் ஆயிருக்கு. இது இன்பவுண்ட்னா ரிசீவ் ஆன இன்கமிங் பேக்கெட், அவுட் பவுண்ட்னா அவுட் கோயிங் பேக்கெட். இன்கமிங் பேக்கெட்ல வந்து என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்கு? மெயின் இன்ஃபர்மேஷன் டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ், சோர்ஸ் மேக் அட்ரஸ். ஸோ நான் வந்து நேத்து என்ன சொல்லியிருந்தேன், டேட்டா ரிசீவ் ஆன உடனே ஸ்விட்ச் வந்து சோர்ஸ் மேக்கை ரீட் பண்ணி மேக் அட்ரஸ் டேபிள பாப்புலேட் பண்ணும். கரெக்டா? என்ட்ரி பண்ணும். ஓகேயா? ஸோ இப்போ வந்து ஷோ மேக் அட்ரஸ் டேபிள். ஷோ மேக் அட்ரஸ் டேபிள்ல என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அது பார்க்கணும். ஸோ இது வந்து 02D1 வந்து சோர்ஸ் மேக் அட்ரஸ். அது நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணலாமா? 02D1 பாருங்க, சோர்ஸ் மேக் அட்ரஸ். கரெக்டா? சோர்ஸ் மேக் அட்ரஸ். அதுக்கப்புறம் வேற என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு இதுல? எந்த போர்ட்ல போய் ரிசீவ் ஆயிருக்கு? பாஸ்ட் இத்தர்நெட் 0/1ல ரிசீவ் ஆயிருக்கா? கரெக்டா? பாஸ்ட் இத்தர்நெட் 0/1ல 02D1 வச்சுட்டு ஒரு சோர்ஸ் மேக் அட்ரஸ் ரிசீவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அது வந்து என்ன பார்க்க போறது? இந்த மேக் அட்ரஸ் C3D8D, இந்த மேக் அட்ரஸ் அதோட மேக் அட்ரஸ் டேபிள்ல இருக்கா இல்லையா? இல்ல. மேக் அட்ரஸ் டேபிள்ல C3D8 இல்ல. கரெக்டா? அப்போ இந்த சுவிட்ச் என்ன பண்ண போறது? ப்ராட்காஸ்ட். கரெக்ட். பார்க்கலாமா? இந்த ப்ராட்காஸ்ட் பண்ணி வச்சுதா? ப்ராட்காஸ்ட் பண்ணுதா? பிசி நம்பர் 3, பிசி நம்பர் 4 அந்த பாக்கெட்டை ட்ராப் பண்ணிடுச்சு. ஏன் ட்ராப் பண்ணிடுச்சு? பிகாஸ் அவங்களோட மேக் அட்ரஸ் வந்து அந்த மேக் அட்ரஸ் கிடையாது. ஓகே. PC2 மட்டும் தான் இதை வந்து எக்ஸெப்ட் பண்ணிருக்கு. எக்ஸெப்ட் பண்ணதுக்கு அப்புறம் PC2 பார்க்கலாம். PC2ல இன்கமிங் பாக்கெட் என்ன இருக்கு? இது சோர்ஸ், இது PC1ஓட சோர்ஸ், இது வந்து PC2ஓட மேக் அட்ரஸ். ஸோ இப்போ ரிப்ளை பண்ணணும்னா இது பாருங்க, டெஸ்டினேஷன் மேக், சோர்ஸ் மேக் அப்படியே ரிவர்ஸ் ஆயிடும். இங்க வந்து பாருங்க 02D1 இது வந்து PC1ஓட மேக் அட்ரஸ், இது வந்து PC2ஓட மேக் அட்ரஸ். ஓகே. இப்போ ரிப்ளை பண்ணும்போது PC2 வந்து ஸ்விட்ச் 1க்கு மறுபடியும் இந்த டேட்டா சென்ட் பண்ணுறது. சென்ட் பண்ண உடனே மறுபடியும் ஸ்விட்ச் வந்து என்ன பார்க்கறது? அந்த சோர்ஸ் மேக் அட்ரஸ் இதோட மேக் அட்ரஸ் டேபிள்ல இருக்கா இல்லையா? ஸோ சோர்ஸ் மேக் அட்ரஸ்ல என்ன இருந்தது? PC2 C38D, C38D, C38D அதோட மேக் அட்ரஸ் டேபிள்ல இருக்கா இல்லையா ஃபர்ஸ்ட் அது பார்க்கணும். இல்ல. ஸோ இதுக்கு வந்து என்ட்ரி பண்ணும். என்ட்ரி பண்ணியாச்சு. அது இன்டர்ஃபேஸ் நம்பரும் என்ட்ரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அந்த மேக் அட்ரஸ், டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ். டெஸ்டினேஷன் மேக் வந்து 02D1, 02D1 வச்சு மேக் அட்ரஸ் அதோட மேக் அட்ரஸ் டேபிள்ல இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ சோ இந்த மேக் அட்ரஸ்க்கு டேட்டா ஃபார்வர்ட் பண்ணணும்னா ஸ்விட்ச் வந்து 0/1 வழியா அந்த டேட்டாவை ஃபார்வர்ட் பண்ணிடும். ப்ராட்காஸ்ட் இப்போ பண்ணாது. ஏன்? டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் ஏற்கனவே மேக் அட்ரஸ் டேபிள்ல இருக்கு, அதனால வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுது. டைரக்டாவே PC1க்கு டேட்டா சென்ட் பண்ணு. ஓகே. சோ அப்போ இப்படிதான் ஸ்விட்ச் ஒர்க் ஆகுது. சோ இப்போ நம்ம பார்க்குற எக்ஸாம்பிள்ல வந்து ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் என்ன நடந்தது? ஸ்விட்சுக்கு வந்து ஓகே, ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் டெஸ்டினேஷன் மேக் வந்து அன்னோன். கரெக்டா? டெஸ்டினேஷன் மேக் அன்னோன் இல்ல, பேசிக்கலி மேக் அட்ரஸ் டேபிள்ல இல்ல. மேக் அட்ரஸ் டேபிள் இல்ல. ஓகே. சோ டெஸ்டினேஷன் மேக் வந்து மேக் அட்ரஸ் டேபிள் இல்லைன்னா அது வந்து என்ன பண்ணும்? அந்த டேட்டாவை ப்ராட்காஸ்ட் பண்ணிடும். ஓகே. இப்போ நம்ம பார்த்த சிச்சுவேஷன்ல வந்து PC1ல இருந்து PC2க்கு டேட்டா போறது. PC1க்கு ஒரு சோர்ஸ் மேக் அட்ரஸ் இருக்கு, PC2க்கும் ஒரு மேக் அட்ரஸ் இருக்கு, டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் இருக்கு. கரெக்டா? ஓகே. சோ சோர்ஸ் இருக்கு, டெஸ்டினேஷன் இருக்கு. அப்போ இது வந்து 1-to-1 கம்யூனிகேஷனா? கரெக்டா? 1-to-1 கம்யூனிகேஷனுக்கு வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? யூனிகாஸ்ட். கரெக்டா? பார்த்தோம்னா இது வந்து ஆக்சுவலா யூனிகாஸ்ட் டேட்டா தான். இது வந்து யூனிகாஸ்ட் டேட்டா தான்.
பட் அந்த டெஸ்டினேஷன் மேக் வந்து ஸ்விட்சுக்கு அன்னோன் ஆகும். ஓகேயா? அதனால இந்த மாதிரி டேட்டாவை வந்து அன்னோன் யூனிகாஸ்ட் சொல்லுவோம். அன்னோன் யூனிகாஸ்ட். அன்னோன் யூனிகாஸ்ட்ல சோர்ஸ் மேக் இருக்கு, டெஸ்டினேஷன் மேக் இருக்கு. அதனாலதான் அதை வந்து யூனிகாஸ்ட்னு சொல்றோம். பட் இந்த டெஸ்டினேஷன் மேக் வந்து ஸ்விட்சோட மேக் அட்ரஸ் டேபிள்ல இல்ல, அதனால அன்னோன். ஸோ அன்னோன் யூனிகாஸ்ட். அப்போ அன்னோன் யூனிகாஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ராட்காஸ்ட், இஸ் ட்ரீட்டட் as broadcast. இது புரிஞ்சுதா? ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட் டைப் ஆஃப் டேட்டா. இது வந்து எவ்வளவு டைப் ஆஃப் டேட்டா இருக்கு, how many type of layer 2 traffics are there, இது மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. டைப் ஆஃப் layer 2 traffic. ஸோ ஃபர்ஸ்ட் டிராஃபிக் வந்து அன்னோன் யூனிகாஸ்ட் டிராஃபிக். அன்னோன் யூனிகாஸ்ட் டிராஃபிக் வந்து ஒரு மாதிரி ப்ராட்காஸ்டே தான். ஓகே, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ப்ராட்காஸ்ட். ப்ராட்காஸ்ட் அதுல வந்து டெஸ்டினேஷன் மேக்ல FFFF இருக்கும். எல்லா டிஜிட்ஸுமே வந்து FFFF இருக்கும். அதுதான் ப்ராட்காஸ்ட். ஸோ இந்த ப்ராட்காஸ்ட் மேக் அட்ரஸ் வந்து உங்களோட மேக் அட்ரஸ் டேபிள்ல இருக்காது. ஸ்விட்சுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும் FFFF ப்ராட்காஸ்ட் தான். ஸோ ப்ராட்காஸ்ட் பண்ணும், அந்த டேட்டாவை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணும். ஓகேயா? தேர்ட் வந்து யூனிகாஸ்ட். யூனிகாஸ்ட் டிராஃபிக். சோர்ஸ் மேக் இருக்கு, டெஸ்டினேஷன் மேக் இருக்கு. இந்த டெஸ்டினேஷன் மேக் வந்து மேக் அட்ரஸ் டேபிள்ல இருக்கு, மேக் டேபிள்ல இருக்கு. அதனால தான் வந்து யூனிகாஸ்ட். யூனிகாஸ்ட் மீனிங் 1 to 1. ஸோ அன்னோன் யூனிகாஸ்ட் ப்ராட்காஸ்ட் ஆகும், ப்ராட்காஸ்டா ட்ரீட் ஆகும். ப்ராட்காஸ்ட்ல வந்து டெஸ்டினேஷன் மேக் வந்து FFFF இருக்கும். யூனிகாஸ்ட்ல வந்து சோர்ஸ் மேக் இருக்கும், டெஸ்டினேஷன் மேக் இருக்கும். அந்த டெஸ்டினேஷன் மேக் மேக் அட்ரஸ் டேபிள்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே. ஸோ இங்க ப்ராட்காஸ்ட் பார்க்கணும்னா ப்ராட்காஸ்ட் பார்க்கணும்னு நான் வந்து இன்னொரு பிசி இங்க வந்து அசைன் பண்றேன். அதுக்கப்புறம் ஒரு ஐபி அட்ரஸ் இங்க அசைன். அதுக்கப்புறம் பிசி 1ல இருந்து நான் இப்போ வந்து பிங் பண்றேன் பிசி 5. பிங் 10.0.0.5. ஓகே. பிங் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் பாருங்க 2 பாக்கெட் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாக்கெட் வந்து நம்மளோட பிங் பாக்கெட் தான் ஜென்ரேட் ஆயிருக்கு. பட் பிங் ஜென்ரேட் ஆன உடனே பிங் இது இது இந்த பர்பிள் கலர்ல இருக்கிற பாக்கெட் வந்து பிங் பாக்கெட். பிங் எந்த ப்ரோட்டோகால் ஆகும்? வாட் டைப் ஆஃப் ப்ரோட்டோகால் இஸ் பிங்? இல்ல, ICMP. ஐசிஎம்பி. ஐசிஎம்பியோட ஃபுல் ஃபார்ம் இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோகால். கரெக்ட். ஸோ பிங் வந்து ஒரு ஐசிஎம்பி ப்ரோட்டோகால். ஓகே. ஐசிஎம்பி ப்ரோட்டோகால் வந்து IPv4க்குள்ள டேட்டாவை போகும். ஓகேங்களா? நீங்க IPv4 பாக்கெட்டை வந்து ஓபன் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள ஐசிஎம்பி பாக்கெட்டை தெரியும். ஓகேங்களா? இது இப்போ இதுல பாருங்க, நம்ம வந்து போன சினாரியோல வந்து பிங் பண்ணும்போது இங்க வந்து ஒரு லேயர் 2 ஹெடர்னு தெரிஞ்சிருந்தது. பட் இங்க வந்து ஒரு லேயர் 2 ஹெடர் இல்ல. ஸோ லேயர் 2 ஹெடர் இல்ல. அப்போ என்ன ஆகுதுன்னா PC1 வந்து PC5க்கு பிங் பண்ணுறது. ஸோ சோர்ஸ் ஐபி இருக்கு, டெஸ்டினேஷன் ஐபி இருக்கு, சோர்ஸ் மேக் அட்ரஸும் இருக்கு. பட் டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் அதுக்கு தெரியாது. அப்போதான் ஆர்ப் ஜென்ரேட் பண்ணது. ஆர்ப் ஜென்ரேட் பண்ணும்போது இங்க இன்னொரு பாக்கெட் ஜென்ரேட் ஆயிருக்கு கிரீன் கலர்ல, ஆர்ப் பாக்கெட். இப்போ இந்த ஆர்ப் பாக்கெட்ல பாருங்க டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் பாருங்க FFFF. இதுதான் ப்ராட்காஸ்ட். இதுதான் ப்ராட்காஸ்ட். ஓகேங்களா? ஸோ ப்ராட்காஸ்ட் வந்து இந்த பாக்கெட் வந்து ஸ்விட்ச் 1க்கு போகும்.
ஓகேங்களா. ஸ்விட்ச் 1ல இருந்து எல்லா டிவைசஸ்க்கு போகும். பிசி PC5 தவிர வேற டிவைசஸ் எல்லாமே வந்து அந்த ஆர்க் பாக்கெட்டை வந்து ட்ராப் பண்ணி விடும். PC5 வந்து அந்த ஆர்க் பாக்கெட்டுக்கு ரிப்ளை பண்ணும். அது வந்து PC1க்கு போகும். ஓகே. அதுக்கப்புறம் அந்த பிங் பாக்கெட் டைரக்டாவே PC5. செகண்ட் டைம் போட வந்து ஐசிஎம்பி பேக்கெட். செகண்ட் பாக்கெட் வந்து ஐசிஎம்பி பாக்கெட். ஐசிஎம்பி. ஓகேயா. ஸோ இப்படிதான் யூஸ்வலா ஸ்விட்ச் ஒர்க் ஆகும். ஸோ எப்பவுமே வந்து சோர்ஸ் மேக் ரிசீவ் ஆன டிராஃபிக்ல இருந்து சோர்ஸ் மேக் அது வந்து லேர்ன் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் மேக் வந்து இந்த டிராஃபிக் வந்து பார்த்தோம்னா இந்த டெஸ்டினேஷன் மேக் படி தான். டெஸ்டினேஷன் மேக் வந்து மேக் அட்ரஸ் டேபிள்ல இல்லைன்னா அது வந்து அன்னோன் யூனிகாஸ்ட். டெஸ்டினேஷன் மேக்ல வந்து FFFF இருந்ததுன்னா அந்த பாக்கெட் வந்து ப்ராட்காஸ்ட். டெஸ்டினேஷன் மேக் வந்து அதோட மேக் அட்ரஸ் டேபிள்ல இருந்ததுன்னா அது வந்து 1-to-1 கம்யூனிகேஷன் இல்லைன்னா யூனிகாஸ்ட். ஓகேயா. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்மளோட VLAN போலாம். ஸோ இது வந்து நம்ம பார்த்தோம்னா இங்க வந்து நான் இந்த மாதிரி சினாரியோ கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த 5 PCஸை வந்து இந்த ஒரு ஸ்விட்ச் கூட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த 5 PCமே வந்து ஒரு LAN கிரியேட் பண்ணிருக்காங்க. லோக்கல் ஏரியா நெட்வொர்க் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. லோக்கல் ஏரியா நெட்வொர்க் கிரியேட் பண்றதுக்கு ரூல் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரூல் என்ன ஆகும்னா அந்த LANல வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க்ல இருக்கிற எல்லா ஐபி அட்ரஸஸ் வந்து சேம் சப்நெட்ல இருக்கும். சப்நெட்டிங் தெரியுமா? சரிங்க சார். ஓகே. ஸோ சேம் சப்நெட்ல இருக்கணும். அப்போதான் உங்களால LAN கிரியேட் பண்ண முடியும். ஓகே. ஸோ நான் வந்து இங்க 4 PCs கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன். switch 1 PC1 PC2 PC3 PC4. ஓகே. ஸோ இது வந்து 10.1 10.2 10.3 10.4. ஓகே. ஸோ இவங்க வந்து இவங்களால ஒரு LAN கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் சப்போஸ் எனக்கு வந்து ஒரு ரெக்குவயர்மெண்ட் வந்திருக்கு. ரெக்குவயர்மெண்ட் என்ன ஆகும்னா PC1ம் PC2 வந்து அவங்களுக்கு நடுவுல மட்டும்தான் கம்யூனிகேஷன் நடக்கணும். PC1 வந்து ஒரு டேட்டா சென்ட் பண்றதுன்னா PC2க்கு மட்டும்தான் போகணும். PC2ல இருந்து ஒரு டேட்டா வருதுன்னா அது PC1க்கு மட்டும்தான் போகணும். அதே மாதிரி 3-4க்கு நடுவுல கம்யூனிகேஷன் நடக்கும். ஓகேயா. ஓகே. ஸோ நான் வந்து என்ன பண்றேன்னா இந்த ஒரு LAN-ஐ வந்து மறுபடியும் லேயர் 2ல போய் சப்நெட்டிங் பண்றேன். லேயர் 2ல நான் ஆக்சுவலா இது கரெக்டான டேர்ம் இல்ல, பட் லேயர் 2ல வந்து நான் வந்து ஒரு LAN-ஐ வந்து டிஃப்ரெண்ட் ஸ்மாலர் LANsல டிவைட் பண்ணி வைக்கிறேன். ஸ்மாலர் LANல டிவைட் பண்ணும்போது அதுக்கு பேர் தான் VLAN இல்லைன்னா வர்ச்சுவல் LAN. LANோட மீனிங் என்ன ஆகும்? நான் வந்து PC நம்பர் 1ல இருந்து ஒரு பிங் பண்றேன். பிங் 10.255.255.255 இந்த மாதிரி ஒரு பிங் பண்றேன்னா அந்த டேட்டா வந்து எல்லாத்துக்குமே போகும். கரெக்டா? அந்த டேட்டா வந்து எல்லாத்துக்குமே போகும். ஸோ பட் இப்போ என்னோட கண்டிஷன் என்ன ஆகும்? நான் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணும்போது அந்த டேட்டா மட்டும் PC2க்கு மட்டும் தான் போகணும். PC3யும் PC4க்கு அந்த டேட்டா ரிசீவ் ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம வந்து ஒரு VLAN கிரியேட் பண்ணணும். அப்போ VLANs வந்து பார்த்தோம்னா யூஸ்வலா VLANs எப்பவுமே வந்து ஸ்விட்சோட இன்டர்ஃபேஸ்ல தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஸ்விட்சோட இன்டர்ஃபேஸ் ஆகும் VLANோட பார்ட். PCs கிடையாது. PCஸ்க்கு வந்து VLANs புரியாது. PCஸ்க்கு ஸ்பானிங் ட்ரீ புரியாது. PCஸ்க்கு OSPF BGP புரியாது.
நம்ம வந்து என்னெல்லாம் கான்ஃபிகரேஷன்ஸ் பண்றோமோ அது வந்து ஸ்விட்ச் இல்லைன்னா ரவுட்டர்ல தான் பண்றோம், இல்லைன்னா ரவுட்டர் இன்டர்ஃபேஸ்ல போய் பண்றோம். ஸோ எண்ட் டிவைசஸ்க்கு ப்ரோட்டோகால்ஸ் புரியாது. அவங்களுக்கு IPv4 புரியும், அவங்க சென்ட் பண்ற டேட்டாவை புரியும். பட் என்ன ப்ரோட்டோகால்ஸ் ரன் ஆகிறது, அந்த ப்ரோட்டோகால்ஸ்ல என்னென்ன மெசேஜஸ் ஃப்ளோ ஆகுறது, அதெல்லாம் வந்து எண்ட் டிவைசஸ்க்கு தெரியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ சில டைம் நிறைய பேர் வந்து இப்படி சொல்லுவாங்க, PC4 பிலாங்ஸ் டு VLAN 10, PC2 பிலாங்ஸ் டு VLAN 20. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. தப்பா ஃப்ரேம் பண்ணல, ஃப்ரேம் வந்து தப்பா பண்ணிருக்காங்க. பட் அவங்க 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 சொல்ற ஸ்டேட்மெண்ட் மீனிங் என்னக்குன்னா, PC4 பிலாங்ஸ் டு VLAN 10னா PC4 எந்த இன்டர்ஃபேஸ்ல போய் கனெக்ட் ஆயிருக்கோ அந்த இன்டர்ஃபேஸ் வந்து VLAN 10ல வந்து கான்ஃபிகர் பண்ணிருக்கு. அதுதான் மீனிங். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து VLANs நான் எப்படி சொல்லியிருந்தேன், VLANs வந்து சப்போஸ் நான் PC1ம் PC2க்கு நடுவுல மட்டும்தான் கம்யூனிகேஷன் பண்ணணும்னா நான் வந்து பண்ணிக்கலாம், VLAN யூஸ் பண்ணி நான் பண்ணிக்கலாம். சிமிலர்லி PC4ம் PC3க்கு நடுவுல எனக்கு வந்து கம்யூனிகேஷன் பண்ணணும்னா நான் வந்து பண்ணிக்கலாம். எப்படி இந்த ரெண்டு இன்டர்ஃபேஸை வந்து நான் வந்து ஒரு VLANல பண்ணிக்கலாம். சப்போஸ் இங்க 10 இருக்கு, இதுவும் 10, ஸோ இங்க வந்து 20, இது வந்து 20. ஸோ ஸ்விட்ச்ல வந்து சேம் VLAN இன்டர்ஃபேஸஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் இன்டர்ஃபேஸஸ் வந்து கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. ஸோ ஸ்விட்சோட VLAN அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி ஆகும்னா, ஸ்விட்ச்ல நீங்க வந்து VLANs கான்ஃபிகர் பண்ணிருக்கீங்கன்னா சேம் ஸ்விட்ச் சொல்றேன், ஓகேங்களா? சேம் ஸ்விட்ச், சேம் VLAN கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம். சேம் VLANs can talk or communicate. Okay, different VLANs cannot talk. Okay, same switchல. So இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். PC5 delete பண்ணிடுறேன். ஸோ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, PC1ம் PC2க்கு நடுவில் கம்யூனிகேஷன் பண்ணணும்னா PC1 வந்து எந்த இன்டர்ஃபேஸ்ல போய் கனெக்ட் ஆயிருக்கு, ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1ல போய் கனெக்ட் ஆயிருக்கு. ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1ல போய் நான் VLAN கான்ஃபிகர் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ கமாண்ட் லைன்ஸ் தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார். தெரியல. கான்ஃபிகரேஷன் டெர்மினல், இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1, PC1 வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1ல கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து 2 டைப்ஸ் ஆஃப் VLAN போர்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். அது தெரியுமா? இந்த மாதிரி what are the 2 types of VLAN ports? Access port. Correct. Trunk. Correct. Access port, trunk port. Okay. So first வந்து நம்ம வந்து access port பத்தி பார்க்க போறோம். So interface VLAN, interface fast 0/1, switch port, access. Zoom on the commands. இதுவா? Zoom. இப்போ தெரியுதா? தெரியும். ஸோ ஸ்விட்ச் போர்ட், ஆக்சஸ், VLAN நான் வந்து 10ல கான்ஃபிகர் பண்றேன். ஓகே. அதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/interface 3, switch port, access, VLAN 10. ஓகே. ஸோ இதோட ஷோ கமாண்ட் என்ன ஆகும்? ஷோ VLAN.
ஸோ ஷோ விலான் பண்ணோம்னா இது வந்து டீடைல்ஸ் காமிக்கும். ஸோ விலான் நம்பர் 10 நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். விலான் நம்பர் 10 வந்து பாஸ்ட் 0/1 பாஸ்ட் 0/3 பார்ட் ஆகும். ஓகேயா? மிச்சம் இருக்கிற இன்டர்ஃபேஸஸ்ல வந்து நான் VLANs பை டிஃபால்ட் நம்மளோட சிஸ்கோ ஸ்விட்ச்ல VLAN 1 தான் ஓடிட்டு இருக்கு. ஓகே. All the interfaces of a Cisco switch are part of VLAN number 1 by default. அதனால இங்க வந்து டிஃபால்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேயா? இப்போ நான் வந்து பிசி 1ல இருந்து பிசி 1 கனெக்ட் ஆகிற இன்டர்ஃபேஸும் பிசி 2 கனெக்ட் ஆகிற இன்டர்ஃபேஸ் வந்து VLAN 10 பார்ட். ஸோ இப்போ நான் வந்து பிசி 1ல இருந்து பிங் பண்றேன். பிங் 10.0.0.2 பிங் ஆகிறது. இது நம்ம வந்து சிமுலேஷன் மோட்ல பார்க்கணும். ஸோ நான் வந்து மறுபடியும் பிங் பண்றேன். ஓகே, பிங் ஆன உடனே ஒரு பிங் பாக்கெட் கிரியேட் ஆயிருக்கா? ஓகே, பிங் பாக்கெட் கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்விட்ச்ல ரிசீவ் ஆயிருக்கு. ஸ்விட்ச் வந்து என்ன பார்க்க போறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட மேக் அட்ரஸ் டேபிள் பார்க்கணும். ஷோ மேக் அட்ரஸ் டேபிள். ஓகே, மேக் அட்ரஸ் டேபிள் பார்க்கும்போது அதுக்கு தெரியுது என்ன தெரியுதுன்னா 02D1 வந்து 0/1 இந்த மேக் அட்ரஸ் வந்து 0/1ல கனெக்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த 0/1 வந்து VLAN 10 கூட அசோசியேட்டடா இருக்கு. ஓகேயா? ஓகே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அது வந்து என்ன பார்க்க போறதுன்னா டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ். டெஸ்டினேஷன் மேக் வந்து C38D. C38D வந்து அதோட மேக் அட்ரஸ் டேபிள் படி இந்த VLAN கூட அசோசியேட்டடா இருக்கு. C38D வந்து VLAN 10 கூட தான் அசோசியேட்டடா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மேக் அட்ரஸ் வந்து ரீச் பண்ணணும்னா 0/3 வழியா நான் வந்து டேட்டாவை ஃபார்வர்ட் பண்ணணும். ஓகேயா? ஸோ டேட்டாவை வந்து அது ஃபார்வர்ட் பண்ணி PC2க்கு ஃபார்வர்ட் பண்ணியாச்சு. PC2 அதுக்கு ரிப்ளை பண்ணும். ரிப்ளை பண்ணும்போது பிசி ஸ்விட்ச் வந்து மறுபடியும் அதே மாதிரி தான் பார்க்க போறது. எனக்கு வந்து ஒரு டேட்டா வந்திருக்கு, ரிசீவ் ஆயிருக்கு. அந்த ரிசீவ் ஆன டேட்டா இந்த இன்டர்ஃபேஸ்ல ரிசீவ் ஆயிருக்கு. அந்த ரிசீவ் ஆன டேட்டா வந்து 0/3ல ரிசீவ் ஆயிருக்கு. 0/3 வந்து VLAN 10 கூட அசோசியேட்டடா இருக்கு. டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் 02D1 அதுவும் வந்து VLAN 10 கூட அசோசியேட்டடா இருக்கா இல்லையா மேக் அட்ரஸ் டேபிள் மூலமா அது வந்து கண்டுபிடிக்கிறது. எஸ், இட் இஸ் அசோசியேட்டட். ஸோ ரிசீவ் ஆன இன்டர்ஃபேஸ் அதுக்கப்புறம் சென்டிங் இன்டர்ஃபேஸ் ரெண்டுமே வந்து ஒரே VLAN இருக்கு. ஸோ ஒரே VLAN இருக்கிறதுனால அந்த டேட்டாவை வந்து ஸ்விட்ச் வந்து அப்படியே டைரக்டா ஃபார்வர்ட் பண்ணுது. ஓகேயா? இது புரிஞ்சுதா? இப்போ வந்து நான் பிங் பண்றேன் 4க்கு பிங் பண்ணும்போது பிங் ஆகாது. ரிக்வெஸ்ட் டைம்ட் அவுட். ரிக்வெஸ்ட் டைம்ட் அவுட் ஆச்சா? ஸோ இப்போ இது சிமுலேஷன்ல பார்க்கலாம். ஏன் வந்து அது ரிக்வெஸ்ட் டைம்ட் அவுட் ஆயிருக்கு. ஓகே, பிங் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து ஒரு ஆர்க் கிரியேட் பண்ணிருக்கு. ஓகே, ஆர்க் கிரியேட் பண்ணிருக்கு. ஆர்க் கிரியேட் பண்ணிருக்கு, பட் ஒர்க்கிங் அதே மாதிரி தான் இருக்கு. இந்த ஆர்க் டேட்டா வந்து ஸ்விட்ச்க்கு ரிசீவ் ஆகும். ஸ்விட்ச் வந்து என்ன பார்க்க போறது? இந்த ரிசீவ் ஆன டேட்டா எந்த இன்டர்ஃபேஸ்ல ரிசீவ் ஆயிருக்கு? அது வந்து 0/1ல ரிசீவ் ஆயிருக்கு.
0/1 வந்து எந்த இன்டர்ஃபேஸ் கூட எந்த VLAN கூட அசோசியேட்டடா இருக்கு, VLAN 10 கூட அசோசியேட்டடா இருக்கு. ஓகேயா? அதுக்கப்புறம் ARP பாக்கெட் படி இந்த டேட்டாவை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணணும். கரெக்டா? ப்ராட்காஸ்ட் பண்ணணும். பட் ப்ராட்காஸ்டும் வந்து ஸ்விட்ச் வந்து எந்த இன்டர்ஃபேஸ் வழியா தான் பண்ணும். எந்த இன்டர்ஃபேஸ் வழியா பண்ணும்? இன்டர்ஃபேஸ் 0/3 வழியா தான் பண்ணும். பிகாஸ் ரிசீவ் ஆன டேட்டா வந்து VLAN 10 கூட அசோசியேட்டட் இருக்கு. ஸோ ARP இருந்தாலும் சரி, ப்ராட்காஸ்ட் இருந்தாலும் சரி, இந்த டேட்டா வேணாலும் இருக்கு எந்த டேட்டா வேணாலும் இருக்கலாம். அந்த டேட்டா வந்து எப்பவுமே VLAN 10 கூட அசோசியேட்டட் இருக்கிற இன்டர்ஃபேஸ் வழியா தான் போகும். ஸோ 0/2 0/3 அவங்க வந்து இந்த VLAN 0/2 0/4 அவங்க வந்து எந்த VLAN கூட அசோசியேட்டடா இருக்காங்க? 0/2 0/4 VLAN நம்பர் 1. ஸோ இந்த ARP வந்து 0/3 மூலமா PC2க்கு மட்டும் தான் ரிசீவ் ஆகும். PC2 வந்து அந்த டேட்டாவை டிராப் பண்ணிவிடும். ஏன்? அந்த ARP வந்து PC2க்கு கிடையாது. ஓகேயா? ஓகே. ஸோ அதனால வந்து PC1க்கு ரிக்வெஸ்ட் டைம்ட் அவுட்டா இங்க கிடைக்கிறது. ஓகேயா? ஸோ அதுக்கப்புறம் இது புரிஞ்சுதா? சேம் VLANs மட்டும் தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். இப்போ நான் PC3யும் PC4க்கு நடுவுல கம்யூனிகேஷன் பண்றேன்னா அது கண்டிப்பா ஒர்க் ஆகும். PC3ல இருந்து ping 10.0.0.4 பிங் ஆகுறதா? ஏன் பிங் ஆகுறது? பிகாஸ் சேம் லாஜிக் தான். 0/2 0/4 வந்து VLAN 1 கூட அசோசியேட்டடா இருக்கு. ஸோ ரிசீவ் ஆன டேட்டா வந்து VLAN 1 கூட அசோசியேட்டட் இருக்கு, அவுட் கோயிங் இன்டர்ஃபேஸும் 1 கூட அசோசியேட்டட் இருக்கு. அதனால வந்து அந்த டேட்டா வந்து கம்யூனிகேஷன் நடக்கிறது. ஓகேயா? ஓகே. அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து எனக்கு வந்து சேம் VLANs கூட கம்யூனிகேஷன் மட்டும் தான் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் VLANs கூட கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. இது நமக்கு வந்து நல்லா தெரிஞ்சிச்சு. இப்போ நமக்கிட்ட வந்து ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இங்க ஒரு சுவிட்ச் இருக்கு. சுவிட்ச் 1, சுவிட்ச் 2. ஓகே. இது வந்து ஒரு PC, இது வந்து ஒரு PC. PC நம்பர் 1, PC நம்பர் 2, PC நம்பர் 3, PC நம்பர் 4. ஓகே. இது வந்து VLAN 10ல இருக்கு, இது வந்து VLAN 20, இது வந்து VLAN 10ல இருக்கு, இது நம்ம வந்து VLAN 20. ஸோ இப்போ வந்து VLAN PC நம்பர் 1ம் PC நம்பர் 3க்கு நடுவுல கம்யூனிகேஷன் பண்ணணும்னா நான் வந்து இந்த ரெண்டு சுவிட்சுக்கு நடுவுல இருக்கிற இன்டர்ஃபேஸ் வந்து இங்கே வந்து VLAN 10 கான்ஃபிகர் பண்ணணும், இங்கே வந்து VLAN 10 கான்ஃபிகர் பண்ணணும். அப்போதான் PC1ம் PC3க்கு நடுவுல கம்யூனிகேஷன் நடக்கும். பட் பிரச்சனை இங்க என்னன்னா PC2ம் PC4 வந்து PC2ம் PC4க்கு நடுவுல கம்யூனிகேஷன் நடக்காது. பிகாஸ் PC2 வந்து டேட்டா சென்ட் பண்ணும்போது சுவிட்ச் 1க்கு வந்து டேட்டா வந்து இன்டர்ஃபேஸ் 20ல ரிசீவ் ஆயிருக்கு. பட் அவுட் கோயிங் இன்டர்ஃபேஸ் இல்லைன்னா இந்த சுவிட்ச்ல வேற எதுவும் இன்டர்ஃபேஸ் இல்ல, இதுல வந்து நம்ம வந்து 20 கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கோம். அந்த டேட்டா வந்து அங்கேயே டிராப் ஆயிடும். இது புரிஞ்சுதா? இப்போ PC2ம் PC4க்கு நடுவுல எனக்கு வந்து கம்யூனிகேஷன் பண்ணணும்னா மறுபடியும் இங்க வந்து செகண்ட் வே, இங்க வந்து 20, இங்க வந்து 20. ஸோ PC2ம் PC4 வந்து கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. பட் PC1ம் PC3க்கு நடுவுல கம்யூனிகேஷன் நடக்காது. சேம் ரீசன் தான். PC1ல இருந்து டேட்டா வரும்போது ரிசீவ் ஆன டேட்டா வந்து இன்டர்ஃபேஸ் நம்பர் 10ல ஆகும், VLAN நம்பர் 10ல ஆகும். ஸ்விட்ச் 1ல வேற எதுவும் இன்டர்ஃபேஸ் கிடையாது, இதுல நம்ம வந்து 10 கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ டேட்டா வந்து மறுபடியும் அங்கேயே டிராப் ஆயிடும். ஸோ இதனால இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு வந்து சொல்யூஷன் நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சோம்னா ரெண்டு சுவிட்சுக்கு நடுவுல எப்பவுமே வந்து ட்ரங்க் இன்டர்ஃபேஸ் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணணும். ட்ரங்க் இன்டர்ஃபேஸ் கான்ஃபிகர் பண்ணணும்.
ஓகே அகைன் ஆக்சஸ் இன்டர்ஃபேஸ் இல்லைன்னா ஆக்சஸ் VLAN ஆக்சஸ் போர்ட்டோட மீனிங் என்ன ஆகுன்னா அதுல வந்து நீங்க ஒன் VLAN மட்டும் தான் கான்ஃபிகர் பண்ண முடியும். ஒன் VLAN மட்டும் தான் கான்ஃபிகர் பண்ண முடியும். ஒரே ஒரு VLAN தான் கான்ஃபிகர் பண்ண முடியும். ஓகே ட்ரங்க்ல வந்து மல்டிபிள் VLANs கான்ஃபிகர் பண்ணலாம். மல்டிபிள் VLANs கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்விட்ச்ல நான் என்ன பண்ண போறேன்னா VLAN 10 VLAN 20 இந்த இன்டர்ஃபேஸ்ல கான்ஃபிகர் பண்ணுவேன். இந்த இன்டர்ஃபேஸ்ல VLAN 10 VLAN 20 கான்ஃபிகர் பண்ணுவேன். ஓகே. அதுக்கப்புறம் சப்போஸ் ஸ்விட்ச் 1ல இருந்து டேட்டா வருது. ரிசீவ் ஆன இன்டர்ஃபேஸ் வந்து VLAN நம்பர் 10. நெக்ஸ்ட் வந்து PC1ல இருந்து PC3க்கு பிங் பண்றேன். ஸோ PC1ல இருந்து ரிசீவ் ஆன டேட்டா வந்து VLAN நம்பர் 10ல ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ ஸ்விட்ச் வந்து அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கும்னா வேற எந்த இன்டர்ஃபேஸ்ல நம்ம வந்து 10 கான்ஃபிகர் பண்ணிருக்கோம். ஸோ அது வந்து இந்த இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் மூலமா ஸ்விட்ச் 2க்கு வந்து டேட்டா போகும். ஸ்விட்ச் 2க்கு வந்து டேட்டா போகும். ஸ்விட்ச் 2 வந்து ரிசீவ் பண்ணும். அதுல வந்து ரிசீவ் ஆன டேட்டால VLAN 10 இருக்கும். ரிசீவ் ஆன டேட்டால வந்து VLAN 10 இருக்கும். ஸ்விட்ச் 2 வந்து என்ன பண்ணும் VLAN 10 ரீட் பண்ண உடனே MAC அட்ரஸ் டேபிள்ல போய் செக் பண்ணும் வேற எந்த இன்டர்ஃபேஸ்ல வந்து VLAN 10 கான்ஃபிகர்ட் இருக்கு. அது வந்து இந்த இன்டர்ஃபேஸ். ஸோ PC3க்கு அந்த டேட்டா வந்து ஃபார்வர்ட் பண்ணுவோம். இதே மாதிரி ரிட்டர்ன் ஜர்னியும் அதே மாதிரி தான் லாஜிக் வச்சுட்டு போகும். சேம் லாஜிக் கோஸ் ஃபார் VLAN 20 ஆல்சோ. பட் ஓகே, இது நான் வந்து நெக்ஸ்ட் மூவ் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது டவுட் இருக்கா இதுல? ஏதாவது கொஸ்டின் இருக்கா உங்களுக்கு? சார் இப்போ சிங்கிள் VLAN சொல்லுவீங்க சக்சஸ் போர்ட்ல. இப்போ VLAN 10 VLAN 20ங்கிறது சிங்கிள் செப்பரேட் VLAN சார். VLAN 10ங்கிறது ஒரு VLAN, சாரி VLAN 10ங்கிறது ஒரு இது ஒரு ஒன்று, VLAN 20ங்கிறது ஒரு VLAN சார். மொத்தம் ரெண்டு தான் இருக்கும். எதுல? ஆக்சஸ்ல. ஸ்விட்ச் 1 ஆக்சஸ்ல. ஆமா, நான் ஸ்விட்ச்ல சொல்லல, போர்ட்ல சொல்றேன். VLAN போர்ட், ஆக்சஸ் போர்ட், ஸ்விட்ச்ல சொல்லல. ஓகே ஓகே ஓகே. ஸ்விட்சோட ஒரு இன்டர்ஃபேஸ்ல ஆக்சஸ் போர்ட் நீங்க கான்ஃபிகர் பண்றீங்கன்னா அது அதுல வந்து ஒரே ஒரு VLAN மட்டும் தான் கான்ஃபிகர் பண்ண முடியும். ஓகே ஓகே. ட்ரங்க் போர்ட் நீங்க கான்ஃபிகர் பண்றீங்கன்னா அதுல வந்து மல்டிபிள் VLANs கான்ஃபிகர் பண்ணலாம். ஓகே ஓகேயா? ஏதாவது டவுட் இருக்கா இதுல? இல்ல. ஓகே. இப்போ ட்ரங்க் கான்ஃபிகர் பண்ணும்போது என்ன நடக்கிறது அது பார்க்கலாம். சரி, இங்க வந்து ரெண்டு சுவிட்சுக்கு நடுவுல நம்ம வந்து ட்ரங்க் இன்டர்ஃபேஸ் கான்ஃபிகர் பண்ணிருக்கோம். ட்ரங்க் இன்டர்ஃபேஸ் கான்ஃபிகர் பண்ணிட்டுக்கு அப்புறம் அந்த இன்டர்ஃபேஸ்ல VLAN நம்பர் 10 VLAN நம்பர் 20 இங்க வந்து ட்ரங்க் இன்டர்ஃபேஸ் கான்ஃபிகர் பண்ணிட்டு VLAN நம்பர் 10 VLAN நம்பர் 20 கான்ஃபிகர் பண்ணிருக்கோம். ஓகேயா? இப்போ PC1 வந்து PC3க்கு டேட்டா சென்ட் பண்றது. இப்போ நான் என்ன சொன்னேன், ரெண்டு சுவிட்சுக்கு நடுவுல இருக்கிற இன்டர்ஃபேஸ் எப்பவுமே வந்து ட்ரங்க் இன்டர்ஃபேஸ் கான்ஃபிகர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு சுவிட்ச்ல இருந்து எண்ட் டிவைஸ்க்கு போற இன்டர்ஃபேஸ். எண்ட் டிவைஸ்னா அது பிசி இருக்கலாம், ஐபி போன் இருக்கலாம், ஐபி டிவி இருக்கலாம், இல்லைன்னா பிரிண்டர் இருக்கலாம், இல்லைன்னா சர்வர் இருக்கலாம். இந்த மாதிரி டிவைஸ் வேணாலும் இருக்கலாம். எண்ட் டிவைஸ் இந்த மாதிரி டிவைஸ் வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த இன்டர்ஃபேஸ்ல மட்டும் தான் நீங்க ஆக்சஸ் போர்ட் கான்ஃபிகர் பண்ணுவீங்க. ஓகேயா? ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் நான் இது வந்து கிரீன் அவுட் பண்ணிடுறேன். ஆக்சஸ் போர்ட், ஆக்சஸ் போர்ட், ஆக்சஸ் போர்ட், ஆக்சஸ் போர்ட். ரெண்டு சுவிட்ச்க்கு நடுவுல இருக்கிற இன்டர்ஃபேஸ் எப்பவுமே வந்து ட்ரங்க் இன்டர்ஃபேஸா கான்ஃபிகர் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ இது வந்து ஸ்விட்ச் போர்ட் ஆக்சஸ் நம்பர் 10, ஸ்விட்ச் போர்ட் ஆக்சஸ் 20, ஸ்விட்ச் போர்ட் ஆக்சஸ் 20, ஸ்விட்ச் போர்ட் ஆக்சஸ் 10 அந்த மாதிரி கான்ஃபிகர் பண்ணிருக்கோம். ஓகே, இங்க வந்து நான் ட்ரங்கோட கான்ஃபிகரேஷன் ப்ராபபிலி நெக்ஸ்ட் கிளாஸ்ல காமிக்கிறேன். ஸ்விட்ச் போர்ட் மோட் ட்ரங்க், ஸ்விட்ச் போர்ட் ட்ரங்க் allowed VLAN 1020, ஸ்விட்ச் போர்ட் மோட் ஸ்விட்ச் போர்ட் ட்ரங்க், ஸ்விட்ச் போர்ட் allowed VLAN 1020. ஓகேயா? இப்போ PC1ல இருந்து PC3க்கு நான் வந்து பிங் பண்றேன். ஸ்விட்ச் 1க்கு டேட்டா ரிசீவ் ஆயிருக்கு. ஸ்விட்ச் 1 வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறது, அந்த டேட்டா வந்து எந்த இன்டர்ஃபேஸ்ல போய் ரிசீவ் ஆயிருக்கு
அந்த இன்டர்ஃபேஸ் எந்த VLAN கூட அசோசியேட்டட் இருக்கு. ஸோ VLAN நம்பர் 10. ஓகேயா? ஓகே அதுக்கப்புறம் வேற எந்த இன்டர்ஃபேஸ் இருக்கு இதுல நம்ம வந்து 10 கான்ஃபிகர் பண்ணிருக்கோம். அது வந்து இந்த இன்டர்ஃபேஸ் VLAN நம்பர் இந்த இன்டர்ஃபேஸ் ட்ரங்க் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் மூலமா அது வந்து டேட்டா சென்ட் பண்ணும். ஸ்விட்ச் 2க்கு இந்த டேட்டா ரிசீவ் ஆயிருக்கு. நான் என்னோட கொஸ்டின் வந்து நீங்க கவனிக்கீங்க. ஸ்விட்ச் 2க்கு வந்து டேட்டா ரிசீவ் ஆயிருக்கு. ஸ்விட்ச் 2க்கு எப்படி தெரியும் ரிசீவ் ஆன டேட்டா வந்து VLAN 10ல இருந்து பிலாங் பண்றதா இல்லைன்னா VLAN 20க்கு பிலாங் பண்றதா? என்னோட கொஸ்டின் கிளியர் ஆயிருக்கா? சார் மணி சொல்லுங்க. ஸ்விட்ச் 1ல இருந்து டேட்டா சென்ட் ஆயிருக்கு. ஓகே ஓகே. ஸ்விட்ச் 2க்கு அந்த டேட்டா ரிசீவ் ஆயிருக்கு. ட்ரங்க் ஓகே. போர்ட்ல. ட்ரங்க் போர்ட்ல ரிசீவ் ஆயிருக்கு. இப்போ ஓகே ஸ்விட்ச் 2க்கு எப்படி தெரியும் அந்த ரிசீவ் ஆன டேட்டா VLAN 10க்கு அசோசியேட்டடா இல்ல 20க்கு அசோசியேட்டட்? சோர்ஸ் என்னோட மேக் அட்ரஸ் கொஸ்டின் என்னோட கொஸ்டின் கிளியரா? கிளியர் சார் கிளியர். கிளியர். ஓகே. சோ அது எப்படி கண்டுபிடிக்கும்? ஒரு ஏதாவது கெஸ் இருக்கா? கெஸ் பண்ணுங்க. சோர்ஸ் மேக் அட்ரஸ் VLAN. சோர்ஸ் மேக் அட்ரஸ்ல வந்து ஓகே, பட் சோர்ஸ் மேக் அட்ரஸ்ல நம்ம சோர்ஸ் மேக் அட்ரஸ் வச்சுட்டு அதை எப்படி கண்டுபிடிக்கும்? அது அந்த டேட்டா VLAN 10 VLAN 20? ஆக்சுவலா இங்க வந்து அலோவ் பண்ணிருக்கு சார். ட்ரங்க்ல வந்து அலோவ் பண்ணிருக்கோம் VLAN 10 VLAN 20. இந்த VLAN ஓகே. 20 நான் VLAN 10 VLAN 20 ரெண்டுமே அலோவ் பண்ணிருக்கேன். பட் அந்த ரிசீவ் ஆன டேட்டா VLAN 10 ஓட டேட்டாவா VLAN 20 ஓட டேட்டாவா அது வந்து எப்படி ஸ்விட்ச் 2 கண்டுபிடிக்கும்? நான் வந்து இங்க 30 அலோவ் பண்ணிருக்கேன், 40 அலோவ் பண்ணிருக்கேன், இங்க வந்து 100 அலோவ் பண்ணிருக்கேன். இந்த வர டேட்டா வந்து எந்த VLANல இருந்து வருது அது வந்து ஸ்விட்ச் 2க்கு எப்படி கண்டுபிடிக்கும்? அது வந்து ஸ்விட்ச் 2 எப்படி கண்டுபிடிக்கும்? புரிஞ்சுதா? என்னோட கொஸ்டின் புரிஞ்சதா இப்போ? புரிஞ்சு சார். ஓகே. அதை எப்படி கண்டுபிடிக்கும்னா ஸ்விட்ச் 1 வந்து ஸ்விட்ச் 1 அல்ல, எந்த ஸ்விட்ச் வேணாலும் இருக்கலாம். ட்ரங்க் இன்டர்ஃபேஸ்ல இருந்து டேட்டா சென்ட் பண்ணும்போது VLAN ஐடி ஆட் பண்ணும். ஓகே ஓகேயா? சோ ஸ்விட்ச் 1க்கு வந்து டேட்டா எந்த இன்டர்ஃபேஸ்ல ரிசீவ் ஆயிருக்கு? VLAN நம்பர் 10 ஓட இன்டர்ஃபேஸ்ல ரிசீவ் ஆயிருக்கு. ஓகே இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஆக்சஸ் இன்டர்ஃபேஸ். சென்ட் பண்ற இன்டர்ஃபேஸ் வந்து ட்ரங்க் இன்டர்ஃபேஸ். ஓகே ஓகேயா? சோ ஸ்விட்ச் 1க்கு தெரியும் நான் சென்ட் பண்ற இன்டர்ஃபேஸ் வந்து ட்ரங்க் இன்டர்ஃபேஸா இருக்கும். ட்ரங்க் இன்டர்ஃபேஸ்னா எனக்கு வந்து அதுல அந்த டேட்டால வந்து VLAN ஐடி ஆட் பண்ணும். சோ டேட்டா சென்ட் பண்ணும்போது ஸ்விட்ச் 1 வந்து VLAN 10 ஆட் பண்ணும். அந்த டேட்டால VLAN 10 ஆட் பண்ணும். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டேட்டா வந்து ஸ்விட்ச் 2க்கு ரிசீவ் ஆகும். ஸ்விட்ச் 2 அந்த டேட்டா ரிசீவ் பண்ணும்போது இந்த VLAN 10 ரீட் பண்ணுறது. VLAN 10 ரீட் பண்ணும்போது ஸ்விட்ச் 2க்கு தெரியாது இந்த டேட்டா வந்து VLAN 10க்கு பிலாங் பண்றது. அதுக்கப்புறம் அதோட மேக் அட்ரஸ் டேபிள்ல இந்த இன்டர்ஃபேஸ் வந்து VLAN 10 கூட அசோசியேட்டட் இருக்கு. அந்த இன்டர்ஃபேஸ் வழியா டேட்டாவை அது வந்து ஃபார்வர்ட் பண்ணுது. ஓகே சார். இதே மாதிரி VLAN 20க்கும் இதே மாதிரி தான். VLAN 20 ஓட டேட்டா சென்ட் பண்ணும்போது ட்ரங்க் இன்டர்ஃபேஸ்ல இருந்து VLAN ஐடி ட்ரங்க் இன்டர்ஃபேஸ்ல இருந்து டேட்டா சென்ட் பண்ணும்போது அந்த டேட்டாக்கு VLAN 20 ஆட் பண்ணுது. ஓகேயா? சார் அந்த VLAN ஐடிங்கிறது எங்க சார் வருது? எங்க வருது சார்? ட்ரங்க்ல இருந்து வருதுங்களா? ட்ரங்க்ல மட்டும் தான், ட்ரங்க் இன்டர்ஃபேஸ்ல மட்டும் தான். ஓகே. ஸ்விட்ச் அந்த டேட்டால அதுக்கு switch நம்பர்ஸ் வந்து இருக்குமா? VLAN ஐடிங்கிற நம்பர்ஸ் இருக்குங்களா? 0 to 1 சம் நம்பர். இல்ல அது வந்து நான் காமிக்கிறேன். அது வந்து ஹெக்ஸாடெசிமல் நம்பர் மாதிரி. ஓகே. VLAN 10 20 30 மாதிரி இருக்காது. ஓகே. அது நம்ம மேக் அட்ரஸ் மாதிரி A B C 70 F அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே. ஓகே. அது நான் வந்து நாளைக்கு காமிக்கிறேன். அந்த ஐடி வச்சு வந்து VLAN 10ங்கிறது அசியூம் பண்ணிக்குது. இந்த இங்க ஸ்விட்ச் 2. ஆமா. ஓகே.
ஓகேயா? ஓகே. ஸோ இதுல வந்து ட்ரங்க்ல நான் என்ன சொன்னேன், ட்ரங்க்ல எப்பவுமே வந்து VLAN ஐடி ஆட் ஆகும். எப்பவுமே ட்ரங்க்ல வந்து VLAN ஐடி ஆட் ஆகும். ஆக்சஸ் போர்ட், சப்போஸ் ஆக்சஸ் போர்ட் இருந்ததுன்னா அதுல வந்து VLAN ஐடி இருக்காது. அந்த டேட்டால VLAN ஐடி இருக்காது. நோ VLAN ஐடி, நோ VLAN tagging. ஓகே, that means switch 2 வந்து சப்போஸ் switch 2 வந்து இந்த டேட்டாவை ட்ரங்க் இன்டர்ஃபேஸ்ல ரிசீவ் பண்ணுறது. PC3க்கு ஃபார்வர்ட் பண்ணும்போது அந்த VLAN வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஃபார்வர்ட் பண்ணுறது. ஏன்? பிகாஸ் இந்த ரெண்டு இன்டர்ஃபேஸுமே வந்து ஆக்சஸ் போர்ட் இன்டர்ஃபேஸ் ஆகும். ஆக்சஸ் போர்ட் இன்டர்ஃபேஸ்ல VLAN டேக் ஆகாது. அதனால என்னது? சோ PC1ல இருந்து PC3க்கு பிங் பண்றோம். ஓகேயா? ஓகே. நான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து வரேன். PC1ல இருந்து PC3க்கு பிங் பண்றோம். டேட்டா வந்து switch 1க்கு ரிசீவ் ஆயிருக்கு. ஓகே. PC நான் என்ன சொல்லிருந்தேன், PCஸ்க்கு வந்து VLAN தெரியாது, ஸ்பானிங் ட்ரீ தெரியாது, OSPF தெரியாது, எதுவுமே தெரியாது. ஸோ PC வந்து டேட்டா சென்ட் பண்ணும்போது VLAN ஆட் பண்ணாது. ஓகே. அதுக்கப்புறம் இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஆக்சஸ் இன்டர்ஃபேஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஆக்சஸ் இன்டர்ஃபேஸ்ல வந்து VLAN ஐடி டேக் ஆகாது. ஸ்விட்சுக்கு தெரியும் இந்த இன்டர்ஃபேஸ் VLAN 10 ஆக்சஸ் இன்டர்ஃபேஸ் ஆகும். இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ட்ரங்க் இன்டர்ஃபேஸ் ஆகும். இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஆக்சஸ் இன்டர்ஃபேஸ் ஆகும். ஸோ ஸ்விட்ச் வந்து அந்த இன்டர்ஃபேஸ்ல VLANs ஆட் பண்ணாது. ரிசீவ் ஆகிற டேட்டாக்கு வந்து VLAN ஆட் பண்ணாது. ஓகே. PC1 டேட்டா சென்ட் பண்றது அதுலயே VLAN இருக்காது. பட் ஸ்விட்சும் வந்து இந்த ஆக்சஸ் போர்ட்ல VLAN ஆட் பண்ணாது. ட்ரங்க் இன்டர்ஃபேஸ்ல மட்டும் தான் VLAN ஆட் ஆகும். VLAN ஆட் ஆகும், இல்லைன்னா VLAN ரிமூவ் ஆகும். ட்ரங்க் இன்டர்ஃபேஸ்ல மட்டும் தான் ஆகும். இது கிளியர் ஆச்சா? VLAN ஆட் பண்றது VLAN ஐடி சொல்றீங்களா? ஆமா VLAN ஐடி தான் சொல்றேன். ஓகே. ஓகேயா? ஓகே. ஸ்விட்ச் 1க்கு VLAN ஐடி ஆக்சஸ் இன்டர்ஃபேஸ் 10ல ரிசீவ் ஆயிருக்கு. ஆக்சஸ் போர்ட் 10ல ரிசீவ் ஆயிருக்கு. ஸ்விட்ச் 1க்கு தெரிஞ்சிச்சு இது வந்து ஆக்சஸ் போர்ட் 10ல ரிசீவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு சென்ட் பண்ணணும்னா அந்த டேட்டா வந்து ட்ரங்க் இன்டர்ஃபேஸ் வழியா சென்ட் பண்ணணும். பட் ட்ரங்க் இன்டர்ஃபேஸ்ல வந்து எனக்கு VLAN ஐடி ஆட் பண்ணணும். ஓகே. ஸோ அந்த டேட்டாவை வந்து இப்படி ஃபார்வர்ட் பண்ணி வச்சுது. ஸ்விட்ச் 2க்கு வந்து இந்த டேட்டா ரிசீவ் ஆயிருக்கு. VLAN 10 வந்து அது ரீட் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்விட்ச் 2 என்ன பார்க்கும், எந்த இன்டர்ஃபேஸ்ல வந்து VLAN 10 நான் ஆக்சஸ் போட்டா கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது வந்து இந்த இன்டர்ஃபேஸ். பட் ஸ்விட்ச் 2 வந்து டேட்டா ஃபார்வர்ட் பண்ணும்போது இந்த VLAN 10 வந்து ரிமூவ் பண்ணிவிடும். பிகாஸ் அது வந்து ஆக்சஸ் போர்ட் ஆகும். ஆக்சஸ் போர்ட்ல VLAN ஐடிஸ் வராது. VLAN ஐடி அசைன் பண்ணிட்டு சென்ட் பண்ணாலும் ஸ்விட்ச் PCக்கு VLAN ஐடி புரியாது. ஓகேயா? ஸோ ஆக்சஸ் போர்ட்ல எப்பவுமே VLAN ஐடிஸ் ஆட் ஆகாது. ஒரே ஒரு VLAN மட்டும் தான் நீங்க அசைன் பண்ண முடியும். ட்ரங்க் இன்டர்ஃபேஸ்ல எப்பவுமே VLAN ஐடி ஆட் ஆகும். அதுக்கப்புறம் மல்டிபிள் VLANs அசைன் பண்ணலாம். ஓகேயா? இப்போ ஒரு ஹோம்வொர்க் கொடுக்குறேன், கொஞ்சம் சால்வ் பண்ணி பாருங்க. இது வந்து ஹோம்வொர்க் சொல்ல முடியாது, இது வந்து ஒரு இன்டர்வியூ क्वेश्चन. PC number 1, PC number 2, 10.0.0.1, 10.0.0.2. இது வந்து access port 10, இது வந்து access port 10, இது வந்து access port 20, இது வந்து access port 20. நான் வந்து
பிங் 10.0.0.2 பண்றேன் PC1ல. பிங் ஆகுமா ஆகாதா? இதுதான் ஹோம்ஒர்க். ஓகே ஓகே ஓகே. ஸோ பிங் ஆகுமா ஆகாது, இது நம்ம வந்து நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஓகே சரி, இங்கே ஸ்டாப் ரெண்டு பண்ணுறேன். பேருமே access போட்டுங்க, ரெண்டு போட்டுமே. ஆமா, ரெண்டு ஸ்விட்ச்ல ரெண்டு போர்ட்டுமே ஆக்சஸ் போர்ட். ஓகே ஓகே ஓகே. ஓகே